ஒரு உசுரோட இருந்தா நம்மளுக்கு சொத்து கிடையாதுடா. வாடா போட்டு அப்பாடா அப்பா வந்து ஆட்டுக்குட்டி ஆகுது. வாடா போட்டுடலாம். டேய் என்னடா பண்ணுறீங்க? நான் உன் அப்பன்டா. கனவுல வந்த மாதிரியே பண்ணுறீங்களேடா. கனவுல தான் என்ன வெட்ட வந்தீங்கன்னு பார்த்தா நேர்லேயே வந்துட்டீங்களேடா. ஏய் வேணாண்டா என்ன எதுவும் பண்ணுறாதீங்கடா, வேணாண்டா. அவங்க அப்பன்டா, வேணாண்டா, டே விட்டுங்கடா. ஏய் எதுவும் இருந்தாலும் பேசிட்டு இருக்கீங்களாண்டா, இருங்கடா. அப்பா இந்தாப்பா கத்தி, கை வைப்பா. இந்தாப்பா கோலு, இந்தாப்பா இன்னைக்கு 1000 பூச்சி வட்டம் அடிப்பா. அதுக்கு தான் ஆமாப்பா. அடா பாவீங்களா, இதுக்காடா காலம் காட்டி கத்தி எடுத்து நிட்டுறீங்க முன்னாடி. என்னப்பா பிரசாந்த், இன்னைக்கு ஆயுத பூஜைப்பா, வண்டி கைவிலியா? இங்கே இருக்கிற குளத்தெல்லாம் கைவினா என் வண்டி மைலேஜும் தராது. துருப்பூச்சி போயிருந்தேன். டேய் ஏய் போடா, டேய் போடா, போய் வேலையை போகிறேன். ஓட்ட வண்டி எடுத்துன்னு கிளம்புடா போடா. ஓட்ட சைக்கிள் எடுத்துக்கின்னு என் வண்டி கைவிலன்னு கேட்குறியா? என் வண்டி ரேட் எவ்வளோ தெரியுமா? ரேட் எவ்வளோப்பா? 1 லட்ச ரூபாடா என் வண்டி. கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் பாட்டங்காலத்துலேருந்து இந்த ஓட்ட சைக்கிள் தானே ஓடிங்கிறீங்க. நான் பாரா ப்ரைவேட் வேலைக்கு போனாலும் சொந்தமாக பைக் வாங்கிட்டு. டேய் சைக்கிளை பார்த்து எவ்வளோ நல்லது தெரியுமாடா? உடம்புக்கு ரொம்ப நல்லதுடா சைக்கிளை போடா. உன்னால் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு போ, சும்மா சாக்குலாம் சொல்லு இருக்காது. சரி நானும் கேட்கலாம் பார்த்தேன். வண்டி சொல்லிங்கிறியே, என்ன வண்டி எங்கே? ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்டா, உள்ள நிறுத்தி வச்சுட்டுக்கிறா, வீட்டில் இருக்குதுடா. உன்ன மாதிரி வெளியில் நிறுத்தி வைக்கிறதுக்கு ஓட்ட சைக்கிளே என் வண்டி 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன்டா. சரி உங்கள்கிட்ட பேசினா என் பைப்பு கெட்டு போயிடும். போடா, இந்த ஓட்ட சைக்கிள் எடுத்துன்னு போய்யா குளத்தில் வருவா இப்போ. ஐயோ என்னடா இது, டயர் ஒரு பக்கம் ஓடுது. ஏய் அப்படியே போகிற வழியில் உடச்சி எதுவுமே கைலாங்கல்ல போட்டு போ. எல்லா ரோட்லயும் வண்டி கைறாங்கப்பா, நம்ம வீட்லயாம்பா எதுவுமே பண்ணல. இந்த இது போன தரலாம் நம்ம பைக்லாம் கையக்கூடாது. நான் பைனோவில் ஆட்டு வாட்டர் ஆர்டர் போட்டுக்கிறேன், வருது இரு. 1 மணி நேரத்திற்கு பிறகு இருப்பா, ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிறேன், வந்து இரு. எப்பப்பா அந்த ஆட்டு வாட்டர் வரும்? இரு. ஹலோ எங்கப்பா இருக்கிறீங்க? ஆயுத பூஜை முடிஞ்சாதான் வரீங்களா? என் வண்டி எப்போ கை வருது? சார் கோப்படாதீங்க சார், வந்துடுறேன். சீக்கிரம் வந்து தொலைங்கடா. சரி சார். சார் நீங்கள் தான் சார் பைனோவில் ஆட் வாட்டர் ஆர்டர் பண்ணுங்க. பாப்பா நீங்கள் ஆர்டர் பண்ண ஆர்டர் வந்துச்சுப்பா. நான் தான்ப்பா. வாங்க சார், எடுத்துங்க சார். இருப்பா நான் எடுத்துக்கிறேன்ப்பா, இருப்பா. சார் இருங்க சார், கொஞ்சம் ஹாட்டாக இருக்குதா? ஏண்டா டேய், உனக்கு மேனேஜ் இருக்கா? ஏன் சார்? ஒரு பொருள் ஆர்டர் போட்டால் இப்படி எடுத்துகிட்டு வரீங்க, சேஃபாக பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வர மாட்டீங்க? இங்கே பாரு, வயலாம் சிந்திக்கிட்டு வருது பாரு. சார் வரும்போது பாக்ஸ் போட்டு சேஃபாக தான் சார் எடுத்துன்னு வந்தேன். ஹாட் வாட்டர் சூடாக்கிறதுனால பொட்டி பொசிங்கிச்சு சார். நம்மளாம் நீங்களே பாருங்க சார். வரும்போது பேண்ட் போட்டுன்னு வந்தேன், ஹாட் வாட்டர் கொட்டி பேண்ட்டெல்லாம் சாக்ஸாக மாறிச்சு சார். சரி ஏதோ கதை விட்றா. இருங்க சார், கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது சார். இப்படி சேஃபாக தான் சார் எடுக்கணும். சரி நீயே இப்படிக்கா எடுத்து வச்சுட்டு போ. இது பார்த்தா ஹாட் வாட்டர் மாதிரி தெரியலையே. ஏண்டா இது உனக்கு சூடாகுதா? பச்சை தண்ணி மாதிரி சில்லுன்னு இருக்குதுடா. இதுதான் ஹாட் வாட்டரா? சார் உங்கள் ஆர்டர் ஹைதராபாத்தில் புக் ஆகிக்குதுங்க சார். அங்கேருந்து இங்கே வரும்போது கூலிங் ஆயிடுச்சு சார். இதாங்க சார் உங்களுக்கான பில்லு. ஏய் என்னடா 500 ரூபா போட்டுக்குது? ஆர்டர் பண்ணும்போது 300 ரூபா தான்டா போட்டுச்சு. சார் இது பாஸ்டர் சர்வீஸ் சார், அதனால் பில்லு 200 ரூபா அதிகமாக போட்டுக்கிறேன் சார். ஏண்டா டேய், ஆறி போன தண்ணிக்கு 500 ரூபாயா? பாஸ்டர் சர்வீஸு அது இதுன்னு 200 ரூபா போட்டு ஏமாத்துறான்னு பார்க்குறீங்களா? அதான் டேய் உன் பில்லு எடுத்துன்னு போங்கடா. என்னடா உன் தண்ணி நீ எடுத்துன்னு போடா. இந்தாடா உன் தண்ணி நீ எடுத்துன்னு போடா. என்னடா பைனோவில் வாட்டர் ஆர்டர் போட்டால் இப்படி ஆயிடுச்சு. சரிவா, நம்ம கோயிந்து வந்தோன்னா நம்ம கலாச்சிருவோம். வா டே மணி, எங்க வீட்ல ஆயுத பூஜை கொண்டாட்டுங்களடா. கொண்டாடிட்டு மணி, இன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு ட்ரீட் எதுவும் இல்லையாடா?
இந்தாடா. இதான் நீ சொன்ன ட்ரீட்டாடா? ஆமாண்டா. இந்த பொரி எங்க வீட்டுல இருக்குதாடா? எங்க வீட்டு இதுதான் இருக்குது. டேய் உங்க அப்பா ஒரு கஞ்சன், நீ ஒரு கஞ்சன், உன்னெல்லாம் ஃப்ரெண்டு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கிற. டேய் இருடா, நண்பனா போயிட்டு இருடா சாப்பிட்டு வாரேன். என்னடா இது நம்பு போயுது? எங்க அப்பா தான் ஆயுத பூஜை அன்னைக்கு ரேட் அதிகமா போகும்னு சொல்லிட்டு தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேணும் வந்து வச்சிட்டோம்டா. ஏன்டா டேய் லூசுங்களா, இதுனா தங்கமாடா வெலை மாறினேக்கிறதுக்கு? எப்பவுமே ஒரு படி பொரி 10 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பொரி வாங்கி வச்சிருந்தா நம்பு போயிருக்கோம். ஏன்டா டேய் நீ பொரி இருக்குமா கட்டி வச்சிருக்க மாட்டேங்கடா? எங்க அப்பா தாண்டா பொரி இருக்குமா காட்டினா கெட்டு போடுன்னு சொல்லிட்டு பொரி கவர் தந்து வச்சிருந்தாரா. இந்தாடா உன் நம்பு போன பொரி. எல்லாம் ஃப்ரெண்டு சொல்றதுக்கே அசிங்கமாயிரா, போய் வரண்டா. தத்ரம் எங்க போய்க்குது தெரியலையே. சரி நம்மளே சாமி கும்பிட்டுருவோம். ஆயுத பூஜைக்கு எப்படி சாமி கும்பிடுவாங்க? சரி ஏதாவது சொல்லி கும்பிட வேண்டியதுதான். ஆயுத பூஜை ஆயுத பூஜை ஆயுத பூஜை ஆயுத பூஜை. கோவிந்தண்ணா சாமி கும்பிட்டாச்சா? சாமி கும்பிட்டாச்சுப்பா. அந்த கதிரும் பூச்சி மணிகண்ணை பாத்தி எங்கேயாவது? நாய் எங்க போய் சுத்திங்க தெரியல நாய். சரி வாப்பா 100 பேருக்கு போய் இந்த பொறி குத்துட்டு வந்துடலாமா? அப்பயாச்சும் புண்ணியம் கிடைக்கும். வாப்பா போலாம். என்ன தம்பி யாருமே வரமாட்டாங்க? இருப்பா யாராச்சும் வராங்களா பார்க்கலாம். இதோ வரா பாரா. நில்லுப்பா நீங்க ஆயுத பூஜை இருந்தா பொறி வாங்கி ஆர்டர் வைக்க முடியல, பொரியாச்சும் வாங்கி சாப்பிடும்போலாம். சாப்பிடுப்பா. ஏண்டா டேய் ஒரு ஆளுக்கு இவ்வளவு பொறி குத்தா நான் எப்ப 100 பேர் கொடுக்கறது? வாரா ஃபர்ஸ்ட் அவன் கையில இருந்து வாரா. இன்னும் வார அவன் கையில இருந்து இன்னும் வாரா. டேய் அதிகமா இருக்குது பாரு கையில. வாரா இன்னும் பொறி அதிகமா இருக்குது பாரு. வாரு இன்னும் வாரா அதிகமா இருக்குது பாரு பொறி. வாரா. இந்த பொரி கொடுக்குறது கொடுக்காமலே இருக்கலாம். ஊரே நம்மளை பார்த்து வேடுது. ஆனா அந்த நாய் என்ன வெட்டி பெட்டி என்ன கூப்பிடுது. நீ சொன்னாலும் தான் நம்ப மாட்டேன். வா உன்னை கூட்டின்னு போய் காட்டுறேன். ஊர்ல எவனா வாழாடினா அவனை சும்மாவே விட மாட்டேன். ஆனா அந்த பாலு பண்ற சட்டிய என்னால பொறுத்துக்கவே முடியல. முன்னெல்லாம் என்ன பார்த்து பயந்து ஓடுவான். இப்ப விட்டா என் தலைமையில நான் ஏறி ஆடுவான்.